என்னது பார்க்க நல்லா அழகா இருக்கிறதுலலாம் சிறப்பு இல்லையா? என்ன சொல்ற? பார்க்க நல்லா அழகா இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அப்படின்னு தானே நெனைக்கிறீங்க. அந்த பொண்ண பாரு எவ்வளோ அழகா இருக்கா. அந்த பையன பாரேன் எவ்வளோ சூப்பரா இருக்கான். இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. இதெல்லாம் எத வச்சு சொல்றோம்? அப்படியே சுண்டி விட்டா ரத்தம் வரும் போல. அந்த அளவுக்கு கலரா இருக்கான். கரெக்டான ஹைட்ல இருக்கான்ப்பா. அந்த பொண்ணு கரெக்டான வெயிட்ல இருக்காப்பா. முடிய பாரு எவ்வளோ நீளமா இருக்குன்னு. அந்த சிரிக்கும்போது பாரு 2 பக்கட்டும் அழகா குழி விழுகுது. அந்த சிங்கப்பல்ல பாரேன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இந்த மாதிரி வெளித்தோற்றத்துல இருக்க அழக வச்சு அழகுன்னு சொல்றோம். இவ்ளோ அழகா இருந்து கூட அவங்க கிட்ட ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, அது வந்து வெறும் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லல. திருவள்ளுவர் சொல்றாரு. 41வது அதிகாரம் கல்லாமையில 407வது குறளா சொல்றாரு. என்ன அப்படின்னா, "நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழ்நலம் மண்மான் புனைப்பாவையற்று" அப்படின்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிறந்த ஆராயும் இல்லாதவங்களுடைய அழகுல எந்த சிறப்புமே இல்ல அப்படின்றாங்க. அதாவது நீ எவ்வளோதான் அழகா இருந்தாலும், நீ படிக்கல அப்படின்னா, அது ஒரு அழகே கிடையாது. அது வெறும் வந்து அ மண்மான் புனைப்பாவையற்று, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட அ பொம்மை போன்றது. பாவைனா பொம்மை. பொம்மை போன்றது அந்த அழகு அப்படின்றாரு. ஒருவேள நீ நல்லா படிச்சிருக்க, உன்கிட்ட அந்த வெளிப்புறத்துல ஒரு வரையறை இருக்குல்ல, இதான் அழகுன்னு சொல்லிட்டு. அந்த அழகு இல்லன்னா கூட, நீ நல்ல ஒரு அழகானவ தான். அந்த அழகுல சிறப்பு இருக்கு. அப்போ நீ படிக்காம வெளித்தோற்றத்துல இருக்க அழகு மட்டும் வச்சிருந்த அப்படின்னா, அந்த அழகுல எந்த சிறப்பும் இல்ல. அது மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைக்கு சமம் அப்படின்னு இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த மாதிரி குறளும், பொருளும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.